பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது நம்ம இவாஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் கொடுமை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அனுதின பாடுகளில், அனுதின வாழ்க்கையில் நாம் அதிகமாக கொடுமைகளை அனுபவிக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கொடுமை வயலன்ஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகிறது. மட்டுமல்ல, பூமி கொடுமையினால் நிறைந்தது என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. நோவாவின் காலத்தில் பூமி கொடுமையினால் நிறையும் போது ஆண்டவர் அவர்களை அழிக்க சித்தமாக இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அழித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே பிரியமானவர்களை, கொடுமைகளை விட்டு விலகுங்கள். நீங்கள் யாரை அதிகமாய் கொடுமைப்படுத்துகிறீர்களோ அவர்கள் சகிப்பார்களானால் அந்த கொடுமையின் பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை அழிக்க சித்தமுள்ளவராவார். எனவே பிரியமானவர்களை, கொடுமையை விட்டு நாம் விலக நாம் துரிதப்படுவோமாக. கொடுமை செய்யாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. மட்டுமல்ல, சிமியனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என்று ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீனாள் உலகத்தை பார்க்க சுற்றி வரும் பொழுது, ஊரை பார்க்க, கிராமத்தை பார்க்க சுற்றி வரும் பொழுது சீகேம் அவளை கண்டு கற்பழிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, அவன் செய்த கொடுமைக்காக சிமியனும் லேவியும் தங்களுடைய பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அந்த பகுதியில் உள்ள ஆண்மக்கள் எல்லாரையும் கொன்று குவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, ஆனால் இந்த கொடுமை செய்யாதபடி, எனவே வேதம் அவர்களை கூறுகிறது, அவருடைய கருவிகள் கொடுமையின் கருவிகள் என்று கூறப்படுகிறது. அவர்களும் கொடுமை செய்தார்கள், சீகேமும் கொடுமை செய்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த விதமான கொடுமையை நீக்கிவிட்டு, பழிவாங்குதலின் குணத்தை நீக்கிவிட்டு நாம் ஆண்டவரை நோக்கி நாம் செல்லுவோம். மட்டுமல்ல பிரியமானவர்களை, இஸ்ரவேலரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் என்று எகிப்தியரை குறித்து யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். விளைவு என்ன? எகிப்து முழுவதும் 10 வாதைகளால் நாசமாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை கைவிடார். கொடுமையை அனுபவிக்கிறீர்களோ, உங்களுடைய கொடுமைக்கு பதிலாக தேவன் உங்களுக்கு நன்மையை சரி கட்டுவார். உங்கள் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்ட தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் அப்படியே செய்வாராக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள். அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய நகரம், அதன் உட்புறமெல்லாம் கொடுமை. எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது, எருசலேமின் ஜனங்கள் எல்லாரும் கொடுமை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இன்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஊழியக்காரிகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். உங்களுடைய உட்புறமெல்லாம் கொடுமையாய் நிறைந்திருக்கிறதா என்பதை நீங்கள் இன்று ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். எருசலேமின் உட்புறமெல்லாம் கொடுமையாக இருக்கிறது என்று ஆண்டவர் இன்று உங்களுக்கு உரைக்கிறதை காண்கிறீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனம் திரும்புவோமாக. மட்டுமல்ல, அவர்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள் என்று மிக 6:6 கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களை, ஐஸ்வர்யவான்கள் கொடுமை செய்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தங்களுடைய பணத்தாலும் பொருளாலும் கர்த்தரை சேவிக்கிறதை என்று மற்ற விதத்திலும் கொடுமைக்குள் இறங்கினால், இரத்த பழிகளுக்காக இறங்கினால் ஆண்டவர் அவர்களை நியாயந்தீர்க்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஐஸ்வர்யம், ஒருவேளை நீங்கள் தரித்திரராகிய நீங்கள், ஊழியம் செய்கிறவர்களாகிய நீங்கள் இப்படிப்பட்ட கொடுமை செய்கிறவர்களால், ஐஸ்வர்யவான்களால் கொடுமைக்கு உட்படுத்தப்படும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு நீதி செய்வார், சத்துருக்களுக்கு சத்ருவாக இருப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய சுவாமி, கொடுமையை குறித்து நாங்கள் தியானித்தோம் ராஜா. வயலன்ஸை எங்களின் நடுவிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. கொடுமையை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நாங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் பழிக்கு பழி வாங்காமல் உண்மையை தொழுது சேவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் நீர் உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மீது வையுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொடுமைக்கு பதில் செய்யாதபடி, பழி வாங்காதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. நீரே எங்களுடைய சத்துருக்களுக்கு சத்ருவாக இருந்து எங்களுடைய காரியங்களை எல்லாம் பொறுப்படுத்தி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.